வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் பிப்ரவரி 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் அவங்க அத்தைக்கிட்ட பார்த்தீங்களாத்த, அவன் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாமே சதி மாதிரி தெரியுது. நீ தேவையில்லாமல் அந்த டிரைவர் பையன் சொல்கிறதே நீ நம்பாத அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, இப்போ நான் எந்த வித பொய்யும் சொல்லலை. வேற ஒரு பேர் எழுதி தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஒரு வேளை அவர் சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லைன்னா யாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை சொல்லியிருக்கணும். ஸோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் சரியா கட் அண்ட் ரைட்டா பேசுறானே அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட குழப்பறதுக்காக, அக்கா எனக்கு என்னமோ இவன் சொல்றது எனக்கு உண்மை மாதிரி தெரியல. இவன் தான் ஏதோ அந்த ஜோசியக்காரன்ட்ட காசு கொடுத்து இப்படி பொய் சொல்றான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நீ தேவையில்லாம உன் மாப்பிள்ளைய நம்பிக்கிட்டு இருக்க, நம்பாதக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ராஜா நேரா வில்லிய பார்த்து, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட நல்ல வார்த்தையே வராதா? ஏதோ அந்த ஜோசியக்காரன் பொய் சொல்றான் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் மாப்பிள்ளை நிரூபிச்சிருக்காரு. நீ அதை விட்டுட்டு தேவையில்லாம மாப்பிள்ளைய பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஏதாவது மாப்பிள்ளைய பத்தி குறை சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இதே, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பக்கம் திரும்பிட்டாங்களே. சோ இதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது பேசினா கண்டிப்பா அக்காக்காரி நம்ம மேல சந்தேகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட, சரிக்கா நான் ஓ முடிவுலயே வரேன்க்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் இங்க பாருடி, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படிங்கறத நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு யாரு காரணமோ அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி நேரா உள்ளார ஜோசியக்காரரை பாக்கற போறாங்க. ஜோசியக்காரு எல்லாரும் வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகி எந்திரிச்சு, வணக்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, வணக்கமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உங்களை நான் எத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு போய் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? அவர் கேக்குறாரு, இங்க பாருங்கம்மா, நான் என்ன துரோகம் பண்ணேன் உங்களுக்கு? நேத்து ஈஸ்வரி கேக்குறாங்க, நேத்து என் பொண்ணுக்கு ஜோசியம் பார்க்க சொல்லி என் பொண்ணோட ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா. கண்டிப்பா அந்த குழந்தையால உங்களுக்கு ஆபத்து இருக்கு. ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, யோ நீ இப்ப என்ன பேசுனியோ அது எல்லாத்தையுமே நான் பாத்துட்டோம். இந்த அம்மா கொண்டாந்து உங்ககிட்ட கார்டு கொடுத்தாங்கல்ல, அந்த கார்டு என் பொண்ணோட ஜாதகம், பேரை மட்டும்தான் நான் மாத்தி கொடுத்தேன். இதை கேட்டதும் அவரே ஷாக் ஆகுறாரு. அப்ப மயில சொல்றாரு, யோ உன் சாயம் வெளுத்து போய் ரொம்ப நேரம் ஆகிருச்சு. இப்ப உன்னை யார் இப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்ல போறியா இல்லையா? இதை கேட்டதும் அவரு பயப்படுறாரு. நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்ப மயில சொல்றாரு, யோ உன் மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. செய்யறதையும் செஞ்சுபிட்டு கடைசியா மன்னிப்பு கேட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறியா? நீயா தெரியாம சொன்னியா, இல்ல உன்னை யாரும் இப்படி சொல்ல சொன்னாங்களா? உன் தொழிலுக்கு தான் ஆபத்து, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவரு எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன ஒருத்தர் மிரட்டினதுனாலனா நான் அப்படி அங்க வந்து போய் சொன்னேன். இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவன் சரியான ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படி நீங்க என்ன போய் சொன்னீங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவரு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி அந்த சிவனாண்டி இருக்கான்னு, அவனுக்கு எப்படியோ உங்க வீட்டுக்கு நான் ஜாதகம் பார்க்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் நேரா வீட்டுக்கு வந்துட்டு என்ன ரொம்ப மிரட்டுனா, இது மாதிரி அந்த வீட்டுல போயிட்டு நான் சொல்றதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். வேற வழியே இல்லாம நான் வந்து உங்ககிட்ட அப்படி போய் சொன்னேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு பிரச்சனை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. உங்க வீட்டுல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த சிவனாண்டி பையன் இடையில புகுந்து இப்படி ஒரு பிரச்சனைய பண்ணிட்டான். அவனாலதான் நான் அப்படி போய் சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, யாரு என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சொல்லிருவியா? நீ சொன்ன வார்த்தையால என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அவரு சொல்றாரு, அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுகுறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை இதுக்கு காரணம் அந்த சிவனாண்டி அப்படின்னு இவரு சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறமாவது இது எல்லாமே பொய் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா?
உங்க பேத்தியால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் போராடினேன். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ராஜா நேரா சந்திராவை பார்த்து, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படிதான் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? வாயை மூடிக்கிட்டு ஓரமா போய் நின்னு மாப்பிள்ள உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு, அதை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கே மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நீ பேசிக்கிட்டே இருக்க. நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திரா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, மாமா அவங்களுக்கு இத பத்தியெல்லாம் என்ன மாமா கவலை? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க இந்த குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனையை கொண்டுட்டு வரணும், அது மட்டும்தான் அவங்களோட நோக்கமே தவிர்த்து நம்ம வீட்டுல உள்ளவங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. இதை கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா எப்படி பேசுறது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இப்போதைக்கு என் பொண்ணு கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அடுத்தவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு என் பொண்ணோட ஆசைய நான் காலி பண்ண பார்த்தேன். என் பொண்ணு கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, போயிட்டு ரோஹிணி கிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்லணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்துட்டு அந்த போட்டோவை எடுத்து வச்சு அதுல மிஸ்யூன்னு எழுதி வச்சுட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர்ஸ சந்திக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு நேரா ரோஹிணிய பார்த்து, இங்க பாருங்க, நேத்து நான் என்ன சொன்னேன், உங்க ஹஸ்பண்ட் கூட வர சொன்னேன், பட் நீங்க என்ன தனியா வந்திருக்கீங்க? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், தயவு செஞ்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துக்கிறேன். அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது, அப்படி தெரிஞ்சா அவர் ஒத்துக்க மாட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அம்மா தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயவு செஞ்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக இதை மட்டும் பண்ணுங்க டாக்டர். டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ சொல்றது எதையும் கேட்க முடியாது. ரோஹிணி டக்குன்னு டாக்டரோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. டாக்டர் தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே டாக்டரும் சரி ஓகே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு வராங்க. நேரா வீட்டுக்கு வந்துட்டு ரோஹிணி ரோஹிணின்னு தேடுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா கோவிலுக்கு போனா இன்னும் வரல போல அப்படின்னு. மயிலு சொல்றாரு, கோயிலுக்கு போனா இந்நேரம் வந்திருக்கணுமே, எதுக்காக ரோஹிணி இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறா? இருங்க நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு போன் பண்றாங்க. பார்த்தா ரோஹிணியோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் சொல்லுது. அப்ப மயிலு சொல்றாரு, ஐயோ ரோஹிணியோட போனு சுவிட்ச் ஆஃப் சொல்லுது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஐயோ எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ? மயிலு சொல்றாரு, ஐயோ மாமா இப்படி சொல்லாதீங்க, கேட்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லாரும் போய் தேடுறாங்க. மயிலு நேரா ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு போட்டோ கீழே கிடக்கு, குழந்தையோட போட்டோ. அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா அதுல ஐ லவ் யூ அப்படின்னு இருக்கிற இடத்துல லவ் அடிச்சுட்டு மிஸ்ன்னு இருக்கு. இத பார்த்ததும் மயிலுக்கு ஷாக் ஆகுறாரு. அங்கிருந்து போட்டோவை கொண்டுகிட்டு ஓடி வராரு, மாமா மாமா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயிலு அந்த போட்டோவை காமிச்சு, சகல இந்த போட்டோவை பாருங்களேன், இதுல லவ் இருக்கிற இடத்துல மிஸ்ன்னு இருக்கு, கண்டிப்பா ஏதோ அவ தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு தோணுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அவங்க எப்பவுமே செக் பண்ற டாக்டர் தெரியுமா? மயிலு சொல்றாரு, தெரியும் சகல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியா ஈஸ்வரி, உன் பொண்ணுக்கு உன் மேல பாசமே இல்லை அப்படின்னு எந்த அளவுக்கு நீ கோபத்தோட பேசின, ஆனா இப்ப பாத்தியா உன் பொண்ணு உன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்கிடு அப்படின்னு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு. வில்லி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்க பொண்ணு உங்க மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக அவங்க என்ன பண்ண போயிருக்காங்க பாருங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. நேரா ரோஹிணி வந்துட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டரும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஈஸ்வரி அங்கிருந்து ஓடி வராங்க. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. டாக்டர் நேரா ஈஸ்வரிய பார்த்ததும், மேடம் இங்க என்ன பண்றீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், என் பொண்ணுதான் இவ, தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு சொன்னாங்க, இந்த குழந்தையால உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இப்படி பண்ண போனோம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, யாரோ ஒருத்தவங்க எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க,
ஸோ நாங்க வந்துட்டு அதை நம்பி நாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க டாக்டர், சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க, என் பொண்ணு முழிக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கிளப்புறாங்க. ரோஹிணி கண்மொழிச்சு பாக்குறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் நம்ம ரோஹிணி சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா என் குழந்தையால உங்களுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராதுமா, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த குழந்தைய விட நீங்க தாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி இப்படி பேசுற, இங்க பாரு, உன் குழந்தையால எனக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்தவங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட கால்ல விழுகுறாங்க. ரோஹிணி டக்குன்னு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க, என்னோட கால்ல விழுந்து கெஞ்சுறீங்க, அம்மா இதெல்லாம் தப்புமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நான் பண்ண தப்புக்கு உன் கால்ல கண்டிப்பா விழுந்துதான் ஆகணும், அடுத்தவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரி பண்றாங்க. அப்போ மயிலே நேரா ரோகிணி கிட்ட வந்துட்டு, ரோகிணி என்கிட்ட கேட்காம நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க. ரோகிணி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னால தாங்கிக்க முடியுமாங்க, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன், என்ன மன்னிச்சிருங்க. மயில சொல்றாரு, ரோகு போ ரோகு அப்படின்னு சொல்லிட்டு ரோகுவை ஹக் பண்றாரு. அப்புறமா ஈஸ்வரி நேரா ரோகுவை பார்த்து, இங்க பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம், இந்த குழந்தைய நீ சந்தோஷமா பெத்துக்கலாம், இந்த குழந்தை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க எப்படி நடக்குது அப்படின்னு ரோஹிணிக்கு செம்ம டென்ஷன், வில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ நம்ம மயிலே நேரா ரோகுவை பார்த்து, ரோகு இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா, சகலதான், அவரு சொன்னதுனாலதான் நாங்க எல்லாருமே அந்த உண்மையை கண்டுபிடிச்சோம், அந்த ஜோசியக்காரு உன்னோட ஜாதகத்தை பார்த்து சொன்னாருல்ல, அது எல்லாமே பொய், அந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் தான் பொய் சொல்லியிருக்கான், அதனாலதான் அந்த ஜோசியக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பொய் சொல்லியிருக்கான், அவன் சொன்னதை போயிட்டு நம்ம அப்படி நம்பியிருக்கோம், அத்தையும் நம்பிட்டாங்க. ஆனா ரோகு உன் குழந்தையால இந்த குடும்பத்துல உள்ள யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்லை, அதுக்கு மாறா நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்போம், இனிமே எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட அப்படியாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா இனிமே நம்ம வீட்டுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட அம்மா தன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே நாளா இருந்த அந்த பிரச்சனை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதனால் நம்ம ரோஹிணிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, மாப்பிள்ள இவ்வளவு பெரிய உண்மையை எனக்கு மாப்பிள்ள தெரிய வச்சிருக்காரு, சோ அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்றாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நம்ம புதுசா ஹேர் கிளிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் சூப்பரான கியூட் கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல கூட கிடைக்கும். ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் இந்த ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 2-3 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. இதே கதைக்களத்தை வச்சு அப்படியே கொண்டுட்டு போறாங்க. ஸோ ரொம்பவே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்ட் 4 days எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அதை பத்தின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹீரோவை உங்களுக்கு எதனால பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸை நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். வேற எபிசோட்ஸ் பத்தின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.